மாட்டு இறைச்சி தடைக்கு எதிரான போராட்டம் இன்று பல்வேறு அமைப்புகளால் IIT வளாகத்தின் முன்பு நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளை அடித்து இழுத்து சென்றனர் பெண் காவல் அதிகாரிகள். IIT வளாகத்தின் முன்பு மாட்டு இறைச்சியை சாப்பிட்ட மாணவர்கள் மாணவன் சுராஜை அடித்தவர்கள் மீது நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் கூறினர். முதல்ல அந்த வன்மையா தாக்கின மாணவர்கள் எல்லாரையும் உடனடியாக நீக்கம் செய்யணும். இப்போ கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்யணும். இரண்டாவது என்னன்னா சூரஜுடைய மருத்துவ செலவு எல்லாத்தையும் கல்லூரியை ஏற்றுக்கணும். மூணாவது என்னன்னா அந்த மாணவர்கள் தாக்கிய மாணவர்களை வந்து உடனடியாக போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாலாவது இது எதுவுமே வந்து மூடிய கதவுக்குள்ளே நடக்கக்கூடாது. நடக்கிற எல்லாத்தையும் வந்து எல்லா மாணவர்கள்கிட்டையும் சொல்லணும். இதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து டீன் கிட்ட போய் பேசணும். டீன் வந்து இந்த எந்த கோரிக்கையுமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒத்துக்கவே இல்லை. உடனடியாக மதவாத ABVP RSSஐ தடை செய்ய வேண்டும். மாட்டு இறைச்சி உண்ணும் விழாவை நடத்திய IIT மாணவன் சுராஜ் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயராகவனுடன் மணிக்கொடி மோகன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.